எல்லோருக்கும் வணக்கம். மற்றுமொரு எஸ்என்எஸ் கொழும்பு இன்ஸ்டிடியூஷன் மூலமாக எஜுகேஷன் செஷன்ல உங்களை சந்திக்கின்றதில் மிக்க மகிழ்ச்சி. இதுக்கு முதல் வந்து 2 வீடியோ நான் போட்டிருக்கிறேன். அதுல வந்து முதலீடின் முக்கியம், முதலீட்டுடைய நன்மைகள் என்ன? எதிர்காலத்தில் நீங்க ஒரு கோடீஸ்வரன் ஆகணும்னு சொன்னா, முதலீட்டின் அத்தியாவசியம் என்ன? அதோட வந்து பணவீக்கத்திலிருந்து முதலீட்டாளர்கள் எப்படி தப்பித்துக் கொள்றாங்கன்றதையும், வாழ்க்கை செலவை நாங்க ஈடுகட்டிக் கொள்றதுக்கு முதலீடு ஏன் அவசியம்ன்றதையும் அதுல நான் சொல்லியிருக்கிறேன். என்னோட Facebook பக்கம், அதுல யூடியூப் சேனலை நீங்க ஃபாலோ பண்ணிக்கொள்ளலாம். அதன் மூலமாக ஒரு அடிப்படை அறிவை நீங்க பெற்றுக்கொள்ளலாம். இன்றைக்கு நாங்க பார்ப்போம். ஒரு இதுவரை முதலீடு சம்பந்தமாக காய்ச்சினா ஒரு கொழும்பு ஸ்டாக் இன்ஸ்டிடியூஷனுக்குள்ள நாங்க என்டர் பண்றோம்னா அதுக்கு ஒரு அக்கௌண்ட் ஒன்று தேவை. அதுல பேர் வந்து CSD சொல்லுவோம். கொழும்பு எக்ஸ்சேஞ்ச், கொழும்பு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் வந்து CSC சொல்லுவோம். அதுக்குரிய ரெண்டுக்குமான வேறுபாடு என்ன என்ற சம்பந்தமா ஒரு கிளியரான வீடியோ பார்ப்போம். இதான் வந்து கொழும்பு எக்ஸ்சேஞ்ச், அதாவது கொழும்பு பங்குச்சந்தையினுடைய மத்திய நிலையம். இந்த ஒபிஷியல் பில்டிங் இதுதான். இது வந்து நீங்க நீங்க பார்க்கலாம் வந்து வேர்ல்ட் ட்ரேட் சென்டர் என்ற அந்த பில்டிங், இந்த பில்டிங் பேர் அதுதான். உங்களுக்கு அநேகமாக கொழும்பு போய் வராங்க, இது மிக பரிச்சயமா இருக்கும். உயரமான இரட்டை கோபுர பில்டிங். இதுதான் வந்து இதுல அதிகாரபூர்வமான கட்டிடம். இது வந்து நிர்வகிக்கப்படுறது வந்து இலங்கை பொருளாதார அமைச்சரின் கீழே SEC செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் கமிஷன் கீழே தான் இது நிர்வகிக்கப்படுது. இது எத்தனை மணிக்கு திறப்பாங்கன்னு சொன்னா 9 மணிக்கு வந்து ப்ரீ ஓப்பன் சொல்லுவோம். அவங்களுக்கு உள்வேலைகள் பாக்குறது 9:30 வந்து பப்ளிக் திறப்பாங்க. நீங்க டிஜிட்டல் ஆன்லைன்ல வந்து 9:30 பங்குகள் பரிவர்த்தனை சொல்லுவோம். பங்கு வாங்க விற்கிற எல்லாத்தையும் நீங்க செய்யலாம். இது வந்து திங்கள் தொடக்கம் வெள்ளி வரை இருக்கும். சாட்டர்டே சண்டேல வந்து சனி ஞாயிறு இருக்காது. அது மாதிரி பூரண நாட்கள், அதாவது வந்து விடுமுறை நாட்கள்ல வந்து இந்த பங்கு சந்தை இயங்காது. தொடர்ச்சியா பாப்ப நான் இப்ப சொன்ன மாதிரி கொழும்பு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் என்றது ஒரு நிலையம், அந்த இடம் ஒரு மார்க்கெட் பிளேஸ். இந்த சென்ட்ரல் டிபாசிட் சிஸ்டம் என்று சொல்றது CSC வந்து அதுக்குள்ள என்டர் பண்றதுக்குரிய உங்களுடைய அக்கௌண்ட். உதாரணம் பாத்தீங்கன்னா ஏர்போர்ட் வந்து கொழும்பு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அந்த இந்த நிலையம் இருக்கும்னு சொன்னா உங்களுக்கு ஒரு பாஸ்போர்ட் ஒன்று வேணும். அதுக்கு நீங்க போறது இதான் சிம்பிள். நீங்க அங்க போய் பிளைட்லாம் கட்டாயம் போகணும் இல்லை தானே, நாங்க பார்த்துட்டு வரலாம். ஆனா உங்களை வெரிஃபை பண்றதுக்கு உங்களுக்கு வந்து CST என்ற ஒரு அக்கௌண்ட் ஒன்று அவசியம். இதான் ஒரு எளிய விளக்கம். நீங்க பார்க்கலாம், எல்லாரும் சொல்லுவாங்க ஒரு CSC திறக்கிறது அது வேணும் இது வேணும். கீழ்கண்ட விஷயங்கள் உங்களுக்கு தேவையில்லை. உயர்ந்த கல்வி தேவை, நீங்க பெரிய MBA முடிச்சுக்கணும், BBA முடிச்சுக்கணும் இல்ல. மேம்பட்ட சாரி மேம்பட்ட ஆங்கில அறிவு, அட்வான்ஸ் இங்கிலீஷ் நாலேஜ் உண்மையா தேவையில்லை. சேல்ஸ் பை ஸ்டாக்ஸ், இது சம்பந்தமான ஒரு ஒன் வேர்டுகள் இதுல பார்க்கலாம். பெரிய அளவுக்கு நீங்க ரிவ்யூ ரிப்போர்ட் பண்ணி டீப்பா போய் அனலைஸ் பண்ற அளவுக்கு உங்களுக்கு தேவையில்லை. இது இது இருந்தாலே போதும். நீங்க போக உங்க அனுபவத்துல கற்றுக்கொள்ளலாம். சில பேர் யோசிப்பாங்க, நான் நல்ல பெரிய வேலையில் இருக்கணும், எனக்கு நிறைய சம்பளம் வரணும். அது எதுவுமே தேவையில்லை இந்த ஒரு கொழும்பு CSC அக்கௌண்ட் ஒன்று திறக்கிறதுக்கு. தொடர்ச்சியா பார்ப்போம். CSC அக்கௌண்ட் திறக்கிறது என்ன பேசிக்கான ரிக்வயர்மெண்ட் டாக்குமெண்ட் தேவை சொல்லி ஒரு CSC கணக்கு திறப்பதற்கு தேவையான பொதுவான ஆவணங்கள் இந்த செக் லிஸ்ட் நீங்க டிக் பண்ணி போட்டு நீங்க ரெடி என்றா CSC அக்கௌண்ட் போடலாம். உங்களுடைய நேஷனல் ஐடி கார்டு ஒன்று வேணும். அது உங்களுக்கு பிரத்யேகமாக செல்போனும் இமெயில் அட்ரஸும் வேணும். அதோடு சேர்த்து உங்களோட பாஸ்போர்ட், சாரி உங்களுடைய NSC இருக்கு, நேஷனல் ஐடி கார்டுல இருக்கிற அட்ரஸ் ப்ரூஃபை நீங்க வேலிடேட் பண்றதுக்கு இன்னொரு டாக்குமெண்ட் கொடுக்கணும். அது வந்து உங்களோட பேங்க் புக்கா இருந்தாலும் 10 முறை அட்ரஸ்ல இருந்தா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அல்லது நீங்க தேவைப்பட செய்யலாம். உங்களோட வாட்டர் பில், எலக்ட்ரிசிட்டி பில், அல்லது வந்து உங்களோட டெலிபோன் பில் கூட நீங்க கொடுக்கலாம். இது இவ்வளவு தான். அதோட சேர்த்து வேலை செய்யறாங்களா இருந்தா உங்களோட வந்து எம்ப்ளாய்மெண்ட் லெட்டர் நீங்க கொடுக்கணும். இவ்வளவு தான் வந்து மிக மிக சிம்பிள். அதோட சேர்த்து ஒரு நீங்க தான் அந்த ஆளுன்னு சொல்றதுக்கு ஒரு வெரிஃபிகேஷன் ஐடென்டிஃபிகேஷனுக்காக, இன்பர்சன் வெரிஃபிகேஷன் ஐடென்டிஃபிகேஷனுக்காக நீங்க வந்து ஒரு செல்ஃபி ஒன்று எடுத்து அதில் அப்லோட் பண்ணணும். அவ்வளவுதான். இதை நீங்க இப்ப ஒரு CST அக்கௌண்ட் ஒன்று திறந்த பிறகு நீங்க உடனே போய் நான் பங்கு வாங்க போறேன் விற்க போறேன்னு சொன்னா இயலாது. என்ன காரணம் சொன்னா அதுக்கு முகவர்கள் இருக்காங்க. இதுதான் வந்து டிஜிட்டலைஸ் முகவர். இவங்களுக்கு இன்றைக்கு இவங்க கம்பெனி திறந்துட்டு நாளைக்கு விட்டுட்டு ஒரு ராக்களிக்கல வந்து இது வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் கமிஷன்ல வந்து அப்ரூவல் எடுத்து எங்களுடைய நிறுவனம் இதான்னு சொல்லி பதிவு செய்யப்பட்ட நிறுவனம் அவங்க நிறைய வெரிஃபிகேஷன் எல்லாம் போய் தான் அவங்களுக்கு அப்ரூவ் கொடுப்பாங்க. இவங்க மூலமா தான் நீங்க பங்குல வாங்கலாம், விற்கலாம். நீங்க ஒரு இனிஷியல் பேமெண்ட் ஒன்று பண்ணணும். அவங்களுக்கு இல்ல. முதலாவது வந்து இப்ப பங்கத்துல இருந்துட்டு அவங்க டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க அவங்க விரும்ப மாட்டாங்க. நீங்க கட்டாயம் அதுல பங்கு பரிவர்த்தனையில கலந்து கொள்ள விருப்பம்னு சொன்னா 50,000 ரூபாய் இனிஷியேட் பேமெண்ட் கட்டாயம் நீங்க செலுத்த தான் வேணும். அது இந்த புரோக்கர்ஸை பொறுத்து மாறுபடும். அந்த காசு அவங்களுக்கு போக மாட்டா இல்ல. நீங்க அது கூட பேங்க் அக்கௌண்ட்லாம் இதுக்கு முதல்ல பார்த்துருக்கீங்க. அந்த பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில் கொடுக்குறதுல அந்த பேங்க் அக்கௌண்ட் நீங்க இன்புட் பண்ணீங்கன்னா இவங்களுக்கு அதை நீங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டீங்கன்னா அதை உங்களுக்கு பையிங் பவர் மீன் அந்த காசை கொண்டு தான் நீங்க வந்து என்னது இந்த பங்குகளை வாங்குற விற்கிறதுக்கு பயன்படுத்துறது காசா உங்களுக்கு மாத்தி தருவாங்க. நீங்களா கொண்டு போய் CSC அக்கௌண்ட்ல நான் காசை போடுறேன்னு சொல்லி டைரக்டா போடலாம். இவங்க மூலமா தான் போடலாம். நீங்க யாரையும் தெரிந்தெடுக்கலாம். சில இதுகள் வந்து இலக்குவான முறையில உங்களுக்கு என்ன சொல்ற இந்த வெரிஃபிகேஷன் எல்லாம் குயிக்கா செஞ்சு தருவாங்க. விருப்பப்பட்டார்கள் உங்களுக்கு அப்படி இது வேணும்னு சொன்னா என்ன வந்து பிரத்யேகமா இந்த வாட்ஸ்அப் குரூப்ல நீங்க எனக்கு மெசேஜ் பண்ணீங்கன்னு சொன்னா நான் அந்த வீடியோ போட்ட ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் சேர்ந்திருக்காங்க. குயிக்கா வெரிஃபிகேஷன் எல்லாம் முடிஞ்சு நேற்று வந்து பங்கு சந்தை வந்து பெரிய லெவலில் வீழ்ச்சி ஒன்று சந்திச்சிருந்தது 2 நாளா. அந்த நேரத்தில் அவங்க நல்ல நல்ல குறைஞ்ச விலைக்கு நிறைய பங்குகள் வாங்கியிருக்காங்க. இது ஒரு நல்ல குட் நியூஸ். உண்மையிலே வாங்குறாங்களுக்கு
பங்கு பரிவர்த்தனை வந்து ஷேர் மார்க்கெட் விழுறது நல்லம் இல்லை. ஆனால் பிகினரா இன்வெஸ்ட் பண்றாங்களுக்கு வந்து பங்குகள் விழுந்திருக்கு நாங்க வாங்கினா அது கூட வந்து திரும்ப லாபம் எடுக்கலாம், தொடர்ச்சியா வச்சுக்கொள்ளலாம். நாங்க தொடர்ச்சியா பார்ப்போம். இதுதான் இந்த எளிய விளக்கம். இவங்கள் மூலமா தான் நீங்க பங்குல வாங்கலாம், விற்கலாம். அதுக்கு நீங்க 50,000 காசு உங்களோட பேங்க் அக்கௌண்ட்ல போட்டு இவங்களுக்கு மாத்தி விடணும். அதை ஃபைன் பவரா உங்களோட அக்கௌண்ட்கே திருப்பி தருவாங்க. நீங்க போட்டுட்டு அவங்களுக்கு இமெயில் பண்ணா அல்லது மெசேஜ் பண்ணவோ நீங்களோட சிஎஸ்டி அக்கௌண்ட் இல்லை, உங்களோட பேங்க் புக் மாதிரி உங்களுக்கு சிஎஸ்டி அக்கௌண்ட் வந்து டிஜிட்டல் புக். அதுல உங்களுக்கு எவ்வளவு காசு வந்திருக்குது, எவ்வளவு எப்ப நீங்க போட்டீங்க எல்லாத்தையும் பார்க்கலாம். இதான் வந்து சிஎஸ்டி என்னன்னு சொல்றேன் ஒரு எளிய விளக்கம். நன்றி. தொடர்ச்சியா இந்த பேஸ்புக் சேனலுக்கும் யூடியூப் சேனலுக்கும் தர ஆதரவுக்கு நன்றி. உங்களுக்கு அப்படி சிஎஸ்டி அக்கௌண்ட் திறக்க ஆர்வமா இருந்தா இந்த இவ்வளவு செக்லிஸ்டை பார்த்து இவ்வளவு இந்த ரிக்வயர்மெண்ட் டாக்குமெண்ட் ப்ரிப்பேர் பண்ணிட்டு உங்களுக்கு ஏதாவது ஸ்ட்ரகிள்கள் இல்லை, உங்களுக்கு மேலே கேள்விகள் இருந்தா கிளிக்கு மெசேஜ் பண்ணுங்க, அல்லது எனக்கு வாட்ஸ்அப்புக்கு வந்து இன்னைக்கு டெக்ஸ்ட் பண்ணீங்கன்னா அதுக்குரிய ஆவணங்களை எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், எந்த ஸ்டாக் ப்ரோக்கருக்கு ஈஸியா கிளியர் பண்ணலாம்ன்றது நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி தருவேன். நன்றி, வணக்கம்.